விவிஷனில் அனைவருக்கும் வெங்கடேசன் மத்தியின் அன்பு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிக்கிற கூலி படத்தில் நேற்று அமீர்கானுடைய ஒரு ஸ்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தாகா அப்படிங்கிற கேரக்டரில் பார்த்தா என்ன ஃபிட்டு உங்களுக்கு, அந்த பிளாக் அந்த பனியன் போட்டு ஒரு தம் அடிக்கிறதோட ஒன்று ஸ்டில் டார்க் ஷேடோட என்ன பவர்ஃபுல்லாக இருக்காங்க, என்ன ஒரு மாஸ். என்னமோ ஒரு 20 வயசு பையன் மாதிரி, எப்படி ரஜினி சார் வந்து இந்த வயசுலேயும் ஓடி ஒரு 30 வயசு மாதிரி தெரிகிறாரோ அதே மாதிரி அந்த செட்டுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அமீர்கானுடைய அந்த தோற்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோல் மாதிரி தான் நம்மளுடைய பார்வைக்கு தெரியுது. ஒரு சின்ன ரோல் வாங்க ரஜினி சாரோட நடிக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் சீனே சொல்ல வேணால் நான் வந்துடுறேன்னு சொன்னார், வந்தார். இவருடைய ஆக்டிங்கு அதோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சீனை டெவலப் பண்ணி அமீர்கானுக்காக ஒரு கேமியோ ரோல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் அண்டு சத்யராஜ், அமீர்கான், உபேந்திரா அதாவது 4 நண்பர்களோடு சேர்ந்த அருமையான ஒரு லைன் நான் பேசுகிறேன். இதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இப்போ கூலி படத்தினுடைய பிஸ்னஸ் வந்து உலக அளவில் ரொம்ப ஹெவியாக ஒரு பிஸ்னஸ் பேசப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிகளுக்கு மேலே பிஸ்னஸ் பேசப்பட்டதாக ஒரு தகவல் இந்திய திரையுலகத்தில் சமீபத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிற ஒரு படமாக பிஸ்னஸ் லெவலில் ரொம்ப ஹை லெவலில் பேசப்பட்டு இந்த எப்போ ஆகஸ்ட் 14th வரும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு கூலி படம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாஸாக இருக்குது. ஸோ ரஜினி சாருடைய ஆக்டிங்கு அவருடைய பார்த்து இவங்கெல்லாம் மிரண்டு போய் சத்யராஜ், அமீர்கான் அப்படின்றனாலாம் எனக்கு அவர் முன்னாடி நிற்கவே முடியாது போல் இருக்குங்க. மனசு மிரட்டிட்டு போகிறாரு. நான் என்ன உளுந்தடிச்சு பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் கூட அப்படி வந்து நிற்கிறாரு, அசால்ட்டை திரும்புகிறாரு, போயிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறையா ஷார்ட்லலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக அனிருத் கையில் வந்து படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் பிஜிஎம்லாம் போட்டு ஏகப்பட்ட பிஜிஎம் போட்டு ஆர்ஆர் பண்ணி ரஜினி சாருக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க. இதில் எது நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலான்ட்டு எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அழகான ஒரு ஆர்ஆர் ஒன்று கொடுத்துருக்காரு அனிருத். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஆகஸ்ட் 14 வரக்கூடிய இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடியில் தாண்டி அடிக்குங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த 1000 கோடி தாண்டும் போது என்னுடைய பேர் தான் சரித்திரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசைன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது நடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த லெவலுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் மாதிரி ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக இந்த படத்தை அந்த கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய வேலையில் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட படம் பார்த்தவர்கள் எல்லா பேருமே இது வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் பேசப்படும் இந்த படம் அப்படிங்கிற அளவுக்கு தான் சொல்லி ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு அப்டேட், ஒரு ஒன்லைனை பற்றி நம்மளுடைய நேயர்களுக்காக ரசிகர்களுக்காக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்கிறேன். ஸோ 4 நண்பர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி, அமீர்கான், சத்யராஜ், உபேந்திரா, இந்த 4 நண்பர்கள் வந்து ஹார்பரில் ஒன்றா வேலை செஞ்சுக்கிட்டு அழகாக ட்ராவல் பண்ணி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற அந்த சமயத்தில் அந்த ஹார்பரில் ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் கோல்டு ஸ்மக்லிங் ஒன்று நடக்குது. இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிற அந்த 4 பேருமே அவங்களுடைய எல்லாம் ஒரு கலந்த ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலான்னு ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானில் அவர் வந்து முறியடிக்கப்படுறாரு. இவங்க 4 பேரும் அங்கேருந்து ஸ்பிரிட் ஆகுறாங்க. அங்கங்கே ஸ்பிரிட் ஆகி தேவைப்படும் போது நம்ம ஒரு கோட் வேர்டோட நமக்கு யாருக்கு எந்த ஒரு விஷயம் அவசரம்னாலும் அந்த ஸ்பாட்டில் மீட் பண்ணணும் அப்படிங்கிறோட 4 நண்பர்கள் அப்படியே ட்ராவல் ஆகுது. இதற்கிடையில் அந்த ஹார்பரில் இல்லீகல் பண்ணனுடைய பையன் இதை வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி நம்மளோட அப்பாவுடைய இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலை காரணம் வந்து இந்த 4 பேர் தான் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி இந்த 4 பேரில் அவருடைய கேங் வச்சுக்கிட்டு ட்ரேஷர் பண்ணுறான். ஸோ அதுதான் நாகார்ஜுனா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக ஒரு டானாக ஒரு ரொம்ப ஸ்டைலாக ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இதில் வந்திருக்காரு. அந்தளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து நாகார்ஜுனா ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அங்கே அதுதான் நம்ம பார்க்கணும். நமக்கு எந்த கேரக்டர் பேசப்படணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு வந்து ரஜினி சார் சொல்லிட்டாருன்னா, லோகேஷ் கனகராஜ் நாகார்ஜுனாக்காக மிகப்பெரிய அளவு எஃபெக்ட் பண்ணி ரொம்ப ஸ்டைல்ஸாக வந்திருக்காரு. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஸ்டைல் மன்னன் அவருக்கு. ரஜினி சார் இப்படி அதேமாதிரி நாகார்ஜுனா ஒரு ஸ்டைலு இதில் ஒரு மாஸ் காட்டியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு வில்லனாக வர்றாரு. இமேஜை பார்க்காம உடச்சிருக்காரு இதில். ஆனால் இந்த படத்தில் கூலியில் மிகப்பெரிய வில்லனாக ரஜினிக்கு ஆப்போசிட்னு அவர் கேரக்டரே பார்க்கல, இமேஜை பார்க்கல. நான் ரஜினி சாரோட நடிக்கணும். ஆல்ரெடி அவர் வந்து நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு படம் பண்ணாங்க, அது அந்த பீரியடு. இப்போ வந்து இவங்களுடைய காம்போ மிகப்பெரிய அளவில் பேசப்படுறதாக இருக்குது அது. ஸோ நாகார்ஜுனா அந்த 4 நண்பர்களில் என்ன பண்ணார், அதில் ஒரு நண்பருடைய ஒரு சூழ்நிலை மாறுது. ஸோ அதில் ஸ்ருதிஹாசன் அழகான ஒரு பவர்ஃபுல் ஒரு ரோல். இந்த ஸ்ருதிஹாசன் யார் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு ஃப்ளாஷ் கட் இருக்குது. ரஜினிக்கும் ஸ்ருதிஹாசனும் என்ன சம்மந்தம், சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற ஒரு ட்ராவலு, அழகான ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இதில். ஸோ இதில் ரஜினிக்கும் ஸ்ருதிஹாசனும் யாருங்கிறத நீங்கள் படமாகும்போது தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அழகான ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ நாகார்ஜுனா அந்த 4 நண்பர்களை என்ன பண்ண போகிறார், ஸோ இதில் ரஜினி அந்த 4 நண்பரோட சேர்ந்துட்டு நாகார்ஜுனா என்ன செய்ய வர்றார் கடைசியில் அப்படிங்கிறதான ஒரு கதைக்கெல்லாம் இதில் பக்கா ஒரு மாஸ்
வந்து என்டர்டெயின்மெண்ட் ஹாலிவுட் ஸ்டைலில் லோகேஷ் கனகராஜ் அவருக்கே உரித்தான ஒரு பக்கம் கமர்ஷியலில் படத்தை எடுத்திருக்காங்க. படம் பார்த்துட்டு எல்லா பேருமே ஒரு திருப்தி. இதற்கு மேலே இந்த படத்தை வேறு எந்த லெவலில் கொண்டு போக முடியாது லோகேஷ் சார். ரஜினி சாரே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதே ஆகஸ்ட் 14 வார் 2 படம் ரிலீஸ். அது ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் பண்ண படம். அதை நிறைய பேர் பேசுகிறாங்க, வார் 2 வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்குது, கூலியோட மோதுது, அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தை அடிச்சதுக்கு எந்த படமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வார் படம் வந்து எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆகிருக்குன்றதை விட கூலி வந்து மிகப்பெரிய அளவு பிஸ்னஸ் ஆகிருக்கு. அதுதான் இது உண்மையான செய்தி. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் பேசப்பட்டு அது வந்து இது ஃபில்லப் ஆகிட்டு இருக்கு. இதோட இன்னொரு சிறப்பு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஃப்எம்எஸில் வந்து இந்த படம் வந்து ரஜினி சாருடைய படம் ஹையஸ்ட் உடைய பிஸ்னஸ் கிட்டத்தட்ட 85 கோடி ரூபா பேசப்பட்டிருக்கு. ஸோ 85 கோடிக்கு மேலே பண்ணி ஒரு 5 கோடி ரூபா ப்ளஸ் பண்ணி 90 கோடிக்கு மேலே இந்த படம் வியாபாரமாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பேசப்பட்டு முடிச்சிருக்கு. இது ஒரு பெரிய ரெக்கார்ட். இதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம விஜயோட ஜனநாயகன் படத்தை விட இந்த பிஸ்னஸ் அதிக அளவில் பேசப்பட்டு எல்லா ரெக்கார்டையும் முறியடிச்சிருக்கு நம்ம கூலி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படம். அதுதான் உண்மையான ஒரு செய்தி. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னீங்கன்னா, இந்த படம் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேற்பட்டு இந்த கூலி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை அங்கே மும்முரமாக இப்போயே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு சின்ன சின்ன நாடுகள், அது ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த கூலி படம் வந்து ரஜினி சார் படத்தை எல்லா நாடுகள்லேயும் கண்ட்ரிலையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி அந்த வேலைகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. கூலி படம் ஆகஸ்ட் 14 உலக அளவில் ஏகப்பட்ட கண்ட்ரியில் படம் ரிலீஸ் ஆகுது. ஏகப்பட்ட பிரிண்ட்டு தியேட்டர்ஸ், ஏகப்பட்ட தியேட்டர்ஸ். ஸோ ஒரு மாதம் ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்தா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்களோ உலக லெவலில் இந்த படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த கூலி படம் எந்த அளவுக்கு ஒரு மாதம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது ரஜினி சாருடைய கேரியரில் த பெஸ்ட்டு பிக்சராக கிட்டத்தட்ட, ஏன்னா டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு தான் அவர் ரொம்ப ஹாப்பியாகி தான் அடுத்த RR இப்போ அனிருத் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. RR பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். இன்னும் ரஜினி சாரோட ஒப்பீனியனே டபுள் பாசிட்டிவ் எப்பவும் பார்த்துட்டுமே படம் நல்லா இருக்குது, மக்கள் தீர்ப்பு, இன்னும் அணி பார்த்துக்கோ அப்படின்னு தான் ஜெயிலர்லையும் சொன்னார். இதுவும் அதே தான் சொல்லியிருக்காரு. ரஜினி சாருக்காக பிஜிஎம் ஏகப்பட்டதை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருடைய ஒட்டுமொத்த உழைப்பும் இதில் வந்து ஃபுல்லாக அந்த எஃபர்ட் போட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜெலாம் ரஜினி சார் பார்த்து பயந்து நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் ரஜினிங்கிற ஒரு பிம்பம், நாங்கள் அப்படி இருந்து ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு பிம்பம், நீ பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து நான் பண்ணுறேங்கும் போது எனக்கு இன்னமும் என்னால் நம்ப முடியல, ரஜினி சார் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு தான் லோகேஷ் இப்போ வரைக்குமே சொல்கிறார். அப்போது அவருடைய எந்த அளவுக்கு ஒரு இமேஜினஸ் இருக்குதுன்னு பாருங்களேன் சூப்பர் ஸ்டார் மேலே. அந்தளவுக்கு ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் எல்லா பண்ணியிருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒன் அண்ட் ஓன்லி ரஜினி சார் படம். ரஜினின்ற மாஸ் எந்த படம் வந்தாலுமே இது வந்து இவர் முன்னாடி அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னா. இது எடுத்திங்கன்னா நம்ம அதாவது வார் 2 வந்து கம்பேர் பண்ணிருக்காங்கல்ல, அங்கே ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் மட்டும்தான், ஆந்திராவும் ஹிந்தி மட்டும், மும்பை மட்டும். இதில் எடுத்திங்கன்னா அமீர் கான் இன்றைக்கி டாப் ஹீரோ இங்கே ஹிந்தியில். ஸோ அவர் அதில் இருக்க ஒரு மாஸ். ஏன்னா அவருடைய லேட்டஸ்ட்டு படமே பார்த்தீங்கன்னா சித்தாரா ஜமீன் பார்த்துட்டு ரஜினி சார் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணுவார் அவர். அந்தளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ், இந்த பக்கம் கன்னடாவில் பார்த்தீங்கன்னா உபேந்திரா. அதாவது ஜூனியர் என்டிஆரை விட நாகார்ஜுனுக்கு எந்தக்கு ஒரு மாஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் அவ்வளோ ஸ்டைலிஷாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, இந்த படம் பேன் இண்டியா ஸ்டாரில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு எதிர்பார்ப்போடு இருக்குது. அதனால் எந்த படம் வந்தாலும் சரி, ஸோ ரஜினி சார் படத்தை கூலி அடித்ததுக்கு கிட்டக்கே நிற்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுதான் உண்மையும் கூட. ஆகஸ்ட் 14 பார்ப்போம். உங்களோட நானும் சேர்ந்துட்டு ரொம்ப அவளோட காத்திட்ருக்கேன். 1000 கோடியை தாண்டும் ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் கூலி படத்தை நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்போம்.